ஹே ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் வந்து வினோத். நான் இந்தியன் டூ மூவி வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். நான் என்னென்ன அதில் லேர்ன் பண்ணேன், என்னென்னலாம் அதில் ஒரு மாதிரி தப்பாக இருக்குது, அதை எப்படி வந்து ஒரு நல்ல வழியில் காமிச்சிருக்கலாம். ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து பீப்புள்ஸ் வந்து அதை வந்து எந்த வழியில் வந்து மோஸ்ட்லி வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இன்னும் ஆல்ரெடி ஒரு இந்தியன் ஒன்று வந்து செம ஃபேம் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அதை வச்சு இந்த இந்தியன் டூ அப்படிங்கிற ஒரு மூவி, இந்த மூவி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூவி வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்காம இருந்திருக்கும். அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மூவின்னு சொன்னோடனே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பாதி காமெடி இருக்கும், பாதி வேற மாதிரி ஃபைட் சீன் இருக்கும், பாதி ரொமான்ஸ் இருக்கும், பாதி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம அந்த தாத்தா வந்து ஸ்வைங் ஸ்வைங் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு தான் போனோம். பட் அந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரே லென்த்தா ஒரே ஒன் வே ஸ்டோரி மாதிரி தாத்தாவை வச்சே எல்லா ஸ்டோரியுமே ஹேப்பன் ஆகுது. அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ஒரு சாங்கை எழுதுனவங்களா இருக்கட்டும், ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கலாம். எல்லாருமே வந்து அந்த ஒரு மூவி வந்து நல்லா போகணும், நல்லா இது பண்ணணும், ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லா இருக்கணும் தான் எல்லாமே யோசிப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பீப்புள்ஸ் எந்த மாதிரி மூவி லைக் பண்ணுவாங்கன்னு இவங்களே வந்து யோசிச்சு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க பீப்புள்ஸ்னா இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பீப்புள்ஸ்க்கு வந்து கஷ்டப்படுறவங்கள வந்து அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி எடுத்தாதான் பீப்புள்ஸுக்கு பிடிக்கும்னு இவங்களே யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன, மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுது. பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு பேடாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. என்னன்னா பணக்காரங்கன்னா அப்படியே கழுத்து ஃபுல்லாக நகை போட்டுக்கிட்டு தங்கத்திலே இது பண்ணிக்கிட்டு அவங்க வீட்லேயும் தங்க பாத்ரூம்ல இருந்து தங்கத்திலே இது பண்ணிக்கின்னு எல்லாமே வந்து ஒரு கோல்டு அப்படி இப்படி பயங்கரமாக இது பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்பானி அவங்களோட வெட்டிங்லாம் ப்ரீ வெட்டிங் ஹேப்பன் ஆச்சு. அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அம்பானி எவ்வளோ பெரிய ஆள், இந்தியாவிலே வந்து பெரிய 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 பணக்காரர். அவரே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஜிப்பாவும் ஒரு ஃபேண்ட்டும் தான் போட்டுக்கிட்டு வந்தார். அவங்க பசங்களும் சரி, லேடிஸ்க்கு தெரியும், லேடிஸ் வந்து நார்மலாகவே வந்து கோல்டு வேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம இதை வந்து லேடிஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் சொல்லுவேன், பொதுவாக சொல்லுவேன். யாருமே வந்து ஒரு கோல்டு செயினோ இதுவோ லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிச் பீப்புள்ஸ்க்குலாம் தெரியும், கை ஃபுல்லாக ரிங்ஸ்லாம் கோல்டுலேயே போட்டு தான் அவங்க பணக்காரங்கிறத வந்து அவங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலாகவே ரிச் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் ஒரு பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. யார் ஷோ ஆஃப் பண்ணுவாங்கன்னா லுக் லைக் ரிச்ன்னு சொல்கிறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மேபி நம்ம தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம், எங்கே வேணா போங்களேன், எந்த ஒரு ஃபங்க்ஷன் வேணா பாருங்க, நம்ம சொக்க வைக்க ஜுவல்லரிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கோ, கோல்டு செயின் போட்டுக்கோ, கோல்டு ரிங் போட்டுக்கோ, இந்த இது போட்டுக்கோ, என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கொடுப்பாங்க எல்லாமே. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட கல்ச்சரே அதுதான் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பணக்காரங்களாம் ஏழைகளை அடிமைப்படுத்திட்டா அவங்க பணக்காரங்களா ஆகுறாங்க. ஏழைங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பணக்காரங்க ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு வேலை செஞ்சவன் இப்போ எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆக முடியும்? அவனோட எஃபர்ட் போடாம பணக்காரங்களா ஆகவே முடியாது. கஷ்டப்படணும். பணக்காரங்க வந்து எந்த விதத்துல தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணலாங்கன்னு பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க, பணம் வேணாம்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? உங்களுக்கு பணம் வேணும், நீங்க உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நம்மளோட ஹாஸ்பிட்டல் நம்ம அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ உடம்பு சரியில்லைனா கூட ஒரு மணி மணி இருந்தால் தான் வந்து நம்ம நல்லா ட்ரீட் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நம்ம அவங்கள கொஸ்டின் பண்ணலாம். பட் இதுவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க தான் நம்மள கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க எதுவும் கேட்க நம்மளால வந்து அவங்க இது எதுவும் கேட்கக்கூட முடியாது. என்ன ஆச்சு, என்னங்க இது பண்ணுறீங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாமே பணக்காரங்களாகினே போகிறாங்க, ஏழைங்க இன்னும் ஏழையாகிக்கிட்டே போகிறாங்கன்னா ஏன் அப்படின்னா நம்ம தான் வந்து அதுக்கு காரணம். நம்ம வந்து பணத்தை வந்து நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பணத்தை வந்து வெறுக்கிறோம். பணம் வச்சுருந்தா நம்ம வந்து கெட்டவங்க. ஒரு ஒரு பணக்காரன் இருக்கானா அவன் நல்ல வழியில் வந்தே இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒரு தப்பு வேலை பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. யாரோ வயிற்றுல அடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கோம், நம்மளோட லைஃப்ல நம்மளோட சரௌண்டிங்கில் நம்ம எவ்வளோ பேர் பார்க்குறோம். ஒரு மாதிரியாக இருப்பாங்க, ரூடாக இருப்பாங்க, சுயநலமாக இருப்பாங்க. பீப்புள்ஸில் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து வசதியாக இல்லை, காசு வச்சுக்கிட்டு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு மணி இருந்தால் கூட நம்மளுக்குலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து
நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதே போல தான் பணக்காரங்களையுமே. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும். ஒரு சில பேர் மேபி தப்பா ஏதாச்சும் பண்ணி மேல வந்திருக்கலாம். பட் எல்லாருமே வந்து அப்படிதான் வந்திருப்பாங்களா? வந்திருந்தாலும் அங்க வந்து யாராலுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மால இருந்து யாராலயும் தப்பிக்கவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா மேல வராங்களோ, அவங்க அதே அளவுக்கு ஈஸியா கீழ வந்துருவாங்க. அதுதான் ஒரு விஷயமே. உங்களோட பிரெயின்ல வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்தி வைங்க. நீங்க நல்லது தான் யோசிங்க. உங்க லவ்வரையே வச்சுக்கங்க. உங்க லவர் கிட்ட போயிட்டு எனக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்காது. ஐ ஹேட் யூ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க லவர் உங்க கூட இருப்பாங்களா? இதுவே வந்து ஆப்போசிட்டா ஐ லவ் யூ எனக்கு வந்து உன்ன வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா வந்து அவங்களும் வந்து உங்ககிட்ட வருவாங்க. உங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு உங்கள பிடிக்கலனா கூட உங்ககிட்ட வருவாங்க. நீங்க அத விட்டுட்டு நீங்க போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஐ ஹேட் யூ எனக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்கல. நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? நீ கெட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட வராது. இந்த உலகத்துல வந்து மணி இல்லாம எதுவுமே நடக்காது. பணக்காரங்கலாம் கெட்டவங்களா சொல்றீங்களா? நீங்க கஷ்டப்படுங்க. நீங்க வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணுங்க. நீங்க மணி ஏர்ன் பண்ணுங்க. நீங்க பணக்காரங்களா ஆயிட்டு, நீங்க போயிட்டு மணிய வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். நல்ல வழியில நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. எந்த ஒரு பணக்காரங்களுமே வந்து, நான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, தே ஆர் நோ எவ்ரிதிங். ஏன்னா, அவங்க லைஃப்ல வந்து அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. யாருமே வந்து ஈஸியா மேல வந்துட முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க கூடயே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பெரிய ஒரு நல்ல பொசிஷனுக்கோ, இல்ல கொஞ்சம் உங்கள விட மேல போறாங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு மாரி, "என் கூட தானே இருந்தாங்க. என் கூட தானே இருந்தா. என் கூட தானே இருந்தான். இவன் எப்படி மேல போயிட்டான்? நானும் இதுதான் பண்ணேன், இதுதான் பண்ணேன். ச்சே! அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போயிருப்பான்." நம்பளே என்னன்னா, நம்பளால ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து, அவங்க ஏதோ தப்பு பண்ணி தான் போயிட்டாங்க. நம்ம அப்படி சொல்றோம். ஸோ ரிச் பீப்பிள்ஸ்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஏமாற்றத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நஷ்டத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அவங்களால சக்சஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா யாராலுமே சொல்ல முடியாது. ஈவன் தோ மூவி எடுக்கிற மாரி தான். மூவி எடுக்குறாங்கன்னா, எல்லா ஃபேமஸான பீப்பிள்ஸ போட்டாலும் மூவி ஓடுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. பீப்பிள்ஸுக்கு பிடிச்சிருக்கணும். பிசினஸும் அதே போல தான். பீப்பிள்ஸ்க்கு தேவையான நீட்ஸ குடுக்கணும். கஸ்டமருக்கு தேவையான நீட்ஸ வந்து அந்த பிசினஸ் பண்ற பீப்பிள்ஸ் வந்து குடுக்கணும். அது வந்து பீப்பிள்ஸ்க்கு புடிச்சிருக்கணும். அதே டைம்ல கரெக்ட்டான காஸ்ட்லயும் இருக்கணும். அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி தான் வந்து பணக்காரங்களா மாறுறாங்க. பட் நம்ம ஈஸியா வந்து கால் மேல கால் போட்டுட்டு வீட்ல இருந்துகிட்டே வந்து அவங்க ஏமாத்திட்டு தான் வந்திருப்பாங்க. ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா, அதே போல வந்து நீங்க வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பேசுறதுலாம் அவங்க காதுல கேட்கவே கேட்காது. நம்ம தான் வந்து இனிமே வந்து ஒரு டீ கடையிலயோ, ஒரு Facebookலயோ, ஒரு YouTubeலயோ, Instagramலயோ வந்து இவங்கலாம் இது பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியோ, ஒரு மெசேஜ் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணியோ, நம்ம தான் தேவையில்லாம நம்மளோட டைம வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தே ஆர் நாட் வேஸ்ட் தேர் டைம். அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அத தான் பண்ணுவாங்க. அதுல ஒரு சேட்டு கடைக்காரங்களா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையா இருக்கட்டும். அவங்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. எதுவுமே கையில இருந்திருக்காது. ஜஸ்ட் எப்படியாச்சும் லைஃப்ல முன்னேறணுங்கிறது மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அதுக்கு முன்னாடி அவங்க சித்தப்பா கடையிலயோ, அவங்க பெரியப்பா கடையிலயோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சின்ன பசங்கள வந்து ஒர்க் பண்ணி அதுலேருந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலியமா தனியா ஒரு கடை வச்சு சில பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா, இல்ல சொந்தக்காரங்க யார் மூலியமா ஹெல்ப் பண்ணி அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் சேட்டுக்காரங்க இருக்காங்க. தே ஆர் ஹார்ட் ஒர்க். ஒரு கடையில வந்து அவங்க அவங்க பாத்தீங்கன்னா, காலையில வந்து ஒரு 9:00 10:00 ஓப்பன் பண்ணாங்கன்னா, நைட் 9:00 வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உட்காருவோமா? ஐய்யயோ! நான் நான் எப்படி உட்காருறது? அந்த மாரி தான். நம்மலாம் உட்கார மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல உட்காராது. நம்ம வந்து ஒரு 9 to 5 ஜாப் போயிடணும். ஜாலியா நம்ம போனோமா, சம்பளம் வாங்கணுமா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டோமா, அப்படிதான் நம்ம பார்ப்போம். பட் ஆனா அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பசங்க கூட வந்து இப்ப இருப்பாங்க. பசங்களுக்கு கூட வந்து பிசினஸ டீச் பண்ணுவாங்க. மணி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக் குடுப்பாங்க. எல்லாமே. நம்ம எதுவுமே கத்துக்காம நம்ம ஈஸியா நம்ம அப்பா, அம்மா எப்படி வந்தாங்க? அவங்க சொல்லுவாங்க, பணக்காரங்கலாம் கெட்டவங்க சொன்னா, அத அப்படியே ரேண்டமா பிளைண்டா நம்மளும் நம்பிட்டு, ஆமா, ஆமா பணக்காரங்க கெட்டவங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஈஸியா ஒண்ணுமே இல்ல. சும்மா ஃபோன் கால் பேசிக்கிட்டு, ஒரு வீட்டாண்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கும்பலா போய் நின்னுக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, லைஃப் வந்து மாறும்னு நெனச்சாங்கன்னா, லைஃப் வந்து மாறிடுமா? மாறாது. வி ஹேவ் டு வொர்க் சம்திங் ஃபார் தட்.
ஒரு விஷயத்த எடுத்து அதை ஒர்க் பண்ண கற்றுக்கணும், அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஈஸியாக வந்து எதுவுமே மாறாது. கடைசி வரைக்கும் நம்ம யாரையுமே பிலீவ் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மள பிலீவ் பண்ணணும். நமக்கான விஷயத்த நம்ம கற்றுக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு என்ன வரும்ன்றத பார்க்கணும். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஈஸியாக வந்து இவங்கலாம் கெட்டவங்க, பணம் வச்சிருந்தாலே கெட்டவங்க, பணம் இல்லைன்னா வந்து பாவம் இவங்களாம் இப்படி சம்பாதிக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்ங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க எதை வந்து பீப்புள்ஸுக்கு எது நீடோ அதை பார்த்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அதுல பிசினஸ் பண்ண பாருங்க, இல்ல அதுல ஒர்க் பண்ண பாருங்க. ஒரு ஜாப் பண்ணாலும் அதுல போக பாருங்க. நம்மளோட ஸ்கூல் சிஸ்டமே நம்மள வந்து ஒரு ஜாப் போறதுக்கு தான் ட்ரெயின் பண்ணுது, பிசினஸுக்கு கிடையாது. பாருங்க, உங்களை சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு மோஸ்ட்லி அந்த அளவுக்கு எஜுகேட்டடா இல்லாதவங்க தான் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வேலை செய்வீங்க. உங்க ஓனரா இருக்கட்டும், உங்க ஓனரோட அப்பாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உங்க நியர்பை ஷாப்ஸோட ஓனர்ஸா இருக்கட்டும். அவங்க வந்து பார்க்க சிம்பிளா இருப்பாங்க. ஆனா அவங்க அவ்வளோ காசு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மணியை வந்து சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ரூபாவோட மணியோட வேல்யூவும் அவங்களுக்கு தெரியும். அதே போல இப்ப நீங்க அந்த மூவியே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணவங்களே வந்து பெரிய பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்கள பத்தி தான் நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க தப்பா காட்டியோ இல்ல இல்ல வேற மாதிரி காட்டியோ அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அவங்க போட்ட காசு வருதா, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா வருதா, அவங்களுக்கு அது ஓ நீ என்ன வந்து கெட்டவனா காமிச்ச, நீ வந்து காசு கொடுத்து பாக்குறியா மூவிய? பார்ப்பாங்க, தாராளமா காட்டுவாங்க, தாராளமா ஓகேன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்துக்கலாம், மூவியே எதுக்காக பண்றாங்க? மணி மேக் பண்ணணும், காசு பார்க்கணும். அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து லைஃப்ல வந்து இன்னும் முன்னேறணும். அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக. மூவின்னு ஒரு விஷயம் வந்தா நிறைய பேர் டிக்கெட் கொடுத்து பார்ப்பாங்க. ஒரு நூ ஒரு ரூ. 190 இல்ல ரூ. 180ங்கிறது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டா தெரியும். சரிங்களா? பட் அது பெருசா பார்க்கும்போது பெருசா தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மூவிலையும். அதுதான் உண்மை. வந்து ஈஸியா வந்து எங்க வேணா நம்ம வந்து ஸ்கிப் ஆகி ஏமாறலாம். பட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எதையுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளைண்டா நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்றேன்னா, மணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மணியை லவ் பண்ணுங்க. பாசிட்டிவா யோசிங்க. ஒரு ரிச் பீப்புளை பார்த்து அட்மையர் பண்ணுங்க. ஓ அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க. ஆக்சுவலா என்ன கேட்டா நம்மளை விட ரிச் பீப்புள் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இப்போ நீங்க செய்யற வேலைக்கு கரெக்டா காசு கொடுக்குறாங்களா? ஓகே ஃபைன். எக்ஸ்ட்ரா ஏன் காசு கொடுக்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவங்க அவ்வளோ காசு வச்சிருக்காங்க, ஏன் எனக்கு எக்ஸ்ட்ரா தரமாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, அவங்க ஏன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி தரணும்? அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த மணியை வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஈஸியாக வந்து உங்களோட மணியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ அவங்க மட்டும் ஏன் கொடுக்கணும்? அவங்க நிறைய காசு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்கு. அவங்களுக்கு நீங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே தரணும். ரெகுலரா ரொட்டீனா இயர் பை இயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட லேர்னிங்கை வந்து உண்மையாவே பாருங்க. இது ரைட்டா, இது எதனால ரைட்டு, இது எதனால தப்புங்கிறத வந்து நீங்களே உங்க பிரெயினுக்குள்ள வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நீங்க நம்புறீங்கன்னா பிளைண்டா நம்பாம அது என்ன உண்மையாவே அதை வந்து ட்ரூவா இல்லைன்னா வந்து ஃபேக்கா சொல்றாங்களா, இல்ல பீப்புள்ஸ் வந்து நம்மள வந்து ட்ரிகர் பண்ணி வைக்கிறாங்களா, நம்ம அப்பா அம்மா வந்து ஃபேத் வந்து உண்மையா, இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து டீச் பண்ணதை நமக்கு டீச் பண்றாங்களா, இல்ல அவங்களோட லேர்னிங்ல அவங்க டீச் பண்றாங்களா? ஈவன் தோ நீங்க என்ன வேணா யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு என்ன வேணா டீச் பண்ணிருக்கலாம். பட் உங்களுக்கு அப்புறமா உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்க வந்து ரைட்டா டீச் பண்ணுங்க. நல்லதா சொல்லிக் கொடுங்க. எப்படி வந்து மணியை வந்து அட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லிக் கொடுங்க. எப்படி மணியை லவ் பண்ணலாம்னு சொல்லிக் கொடுங்க. பணக்காரங்களை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்மளால வந்து எப்படி நல்லதை எடுத்துக்க முடியும்னு பாருங்க. ஈஸியா வந்து யாரையும் வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்றாதீங்க. உங்களால வந்து உங்க பசங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த டீச் பண்ண முடிஞ்சா டீச் பண்ணுங்க. அந்தியன் தாத்தா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. வெளியே இருக்கிற பெரிய பெரிய முதலைகளை வந்து நான் பாத்துக்கிறேன், உங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க பாத்துக்க முடியும், உங்களால மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு மாதிரியா என்ன சொல்றது, ஒரு மாதிரியா ஒரு வெஞ்சன்ஸா காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப இதுவா காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து ஒரு டாக்டர். அவர் தப்பு பண்ணி ஒரு லேடியை வந்து இறந்து போயிட்டாங்க. அதை வந்து அவங்க அவங்க சிஸ்டர் வந்து போலீஸ் கிட்ட போல, எங்கேயும் போட்டு கொடுக்கல. ஜஸ்ட் வந்து டீச் பண்றாங்க, நீ பண்ண தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு மாதிரியா கோவப்பட்டு பேசினதுக்கு அப்புறமா இவங்க சொல்றாங்க, இதுவே வந்து உங்க பையன் வந்து எழுதி கொடுத்த இந்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு நீங்க மாத்திரை எல்லாம் வாங்கி போடுவீங்களா?
அப்படியே அவங்க அப்பாவே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுது, நீங்க வந்து உங்க பையன்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணிப்பீங்களா? தட்ஸ் ரைட். அவங்க எவ்வளவு அழகா வந்து அந்த விஷயத்த வந்து டீச் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம வீட்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா போய் பேசணும், போய் கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கல, கொஸ்டின் பண்ணல, நம்ம சொன்னதை வந்து புரிஞ்சுக்கலன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுக்கணும். சித்தார்த்தா இருக்கட்டும், பவானி சங்கரா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவையில்லாம அது வந்து ரொம்ப தப்பா தான் காட்டியிருப்பாங்க. ஈஸியா நீ யாருக்கா இருந்தாலும் கோவம் தாங்க வரும். நம்ம நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் நீ தப்பு பண்ணிட்டேன்னு வந்து நம்மகிட்ட சொல்லாம மத்தவங்கிட்ட போயிட்டு ஃபுல்லா பரப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இல்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு நீ வீட்ல நம்ம வீட்ல வந்து ஒரு தப்பு பண்றாங்க, பெரியவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா, நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லாம, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க பண்றீங்க எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு பிடிக்கலம்மா. ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க மாறுங்க. மாமா நீங்க மாறுங்க மாமா. இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இல்லன்னா வந்து அவங்க கேட்கலையா? அவங்க கேட்கலன்னா, நெக்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுங்க. நீங்க வந்து மாறலன்னா, நான் வந்து இத வந்து இந்த மாரி போலீஸ்க்கு குடுத்துருவேன். நான் இல்லன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுவேன். அந்த மாரி மிரட்டி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசினாலே வந்து அவங்க வந்து மாறிடுவாங்க. இதுக்கப்புறம் வேணாம். ஏன்னா இது வரைக்கும் பண்ணது போதும். நீங்க ஏன்னா இது வரைக்கும் பண்ணத உங்களால மாத்த முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வர்றத தான் நீங்க வந்து இது பண்ணலாம். பரவால்ல. வாட் எவர் இட் இஸ் ஹேப்பன்ட். அவ்வளோதான் விட்டு நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நல்லா இருக்க பாருங்க. ஏன்னா சொந்தக்காரங்களும் நம்ம பேரண்ட்ஸையும் வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. பட் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து அவங்களுக்கு புரியிற விதத்துல வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம்னா, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுமே நெறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க அவங்க லைஃப்ல. சொல்ல முடியாதுல்ல. அவங்க என்னென்னலாம் பார்த்து வந்திருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல. ஸோ வந்து நீங்க ஈஸியா வந்து போலீஸ்கிட்ட போய் மாட்டி விடுறதுனாலயோ, இல்ல சொல்றதுனாலயோ, அப்படி யோசிக்கிறதுனாலயோ ஒண்ணுமே மாற போறதில்ல. உங்க மேல இன்னும் வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். சொல்லி புரிய வைக்க பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லி சொல்லி நீங்க புரிய வச்சாலே புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாம போயிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றதுல இது இன்னுமே தான் வந்து ஒரு கோபத்தை வந்து இது பண்ணும். அதே போல இந்த ஒரு விஷயமும் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க லவ் பண்றீங்க, இல்லைன்னா நீங்க லவ் பண்றீங்க, உங்க வீட்ல வந்து ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்னு யோசிங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. வாட் எவர் இட் இஸ். அதை விட்டு வீட்டை விட்டு ஓடி போறது, இல்லைன்னா வந்து நீங்க போய் தனியா மேரேஜ் பண்ணிக்கணும் அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க வீட்ல மேரேஜ் வந்து பண்றது சொன்னா கூட பேசுங்க. இல்லம்மா எனக்கு இப்போதைக்கு வேணாம். நான் இந்த மாரி பண்றேன்னு சொல்லுங்க. கடிச்சு ஒண்ணும் தின்ற மாட்டாங்க. ஏதாவது 2 அடி அடிப்பாங்க, 3 அடி அடிப்பாங்க. அப்புறம் சரி ஓகே நம்ம பொண்ணுக்கு இதுதான் புடிச்சிருக்கு போல, நம்ம பையனுக்கு இதுதான் புடிச்சிருக்கு போல பண்ணி தான் ஆகணும். இல்ல வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ண போறாங்க? ஏன் உடனே கல்யாணம் பண்ணா பண்ண போறீங்க நீங்க? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதுனால வந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. உடனே வந்து நம்ம வீட்டெல்லாம் ஏமாத்திட்டு இது பண்ணிட்டு நம்ம ஓடி போயிடலாம். நம்ம நல்லா இருக்கணும்னா நல்லாவே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நம்ம ஒரு பெத்தவங்கள வந்து வயிறு எறிய வச்சோம்னா நம்மளால வந்து லைஃப்ல வந்து ஹாப்பியா இருக்கவே முடியாது. இதே விஷயம் நம்ம பசங்க பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்து நம்மள வந்து பெத்து வளர்த்துருப்பாங்க. இந்த குழந்தை வந்து நம்மள நடக்கிறத பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம சிரிக்கிறத பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம சாப்பிட்றத பார்த்து, நம்ம பேசுறத பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு போய் நம்ம ஒரு கஷ்டத்த குடுக்கும்போது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத வந்து எப்பவுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேசுங்க. லைஃப்ல வந்து வீட்ல வந்து பேசினா மாறாதுன்னு எதுவுமே இல்ல. பேசினா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம லைஃப்ல வந்து மாறும். அப்படி மாறலன்னா, உடனே மாறலனா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி உங்களோட பார்ட்னர் இவங்க வெயிட் பண்ணலையா? இல்ல உங்க வீட்ல வந்து வெயிட் பண்ணலையா? அதுக்கப்புறம் நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து நீங்க பேஷண்ட்டா வெயிட் பண்ண டெஃபினட்டா வந்து நீங்க நெனச்ச விஷயம் கன்ஃபார்ம் நடக்கும். வெயிட் பண்ணுங்க. உங்க வீட்ல ஒரு தப்பு பண்றாங்களோ, அத வந்து இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாரி காமிச்சிருக்கலாம். அவன் தப்பு பண்றாங்கன்னா நீங்க வீட்ல போய் பேசுங்க. அத விட்டு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து போய் போலீஸ்கிட்டலாம் சொல்லாதீங்க. அது அவரு சொன்னது கரெக்ட்டா தான் சொன்னாரு. பட் புரிஞ்சுக்கிட்டு பண்ணவங்க தப்பா பண்ணாங்க. பட் ஹீரோயினி கரெக்ட்டா பண்ணாங்க. அந்த விஷயம் கரெக்ட்டா ஹேப்பன் ஆச்சு. பட் மத்தவங்கலாம் தப்பா பண்ணாங்க. அதனால அவங்க வீட்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அத தாங்க முடியாம மேபி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல ஞாபகம். தேங்க் யூ ஃபார் திஸ் வாட்சிங் வீடியோ. நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் பார்க்குறேன் உங்கள. நெக்ஸ்ட் டாபிக் ஏதாச்சும் நான் நல்லதா எடுத்துக்கிட்டு வந்து உங்கள பார்க்குறேன். மீட் பண்றேன். ஓகே. பாய்.